அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தேன். சன் நியூஸ்ல. ஒரு கோயம்புத்தூர் பொண்ணு லண்டனுக்கு படிக்க போயிருக்காங்க. 17 வயசுல போயிருக்காங்க. 18 வயசு ஆகி 2 நாள் தான் ஆச்சாமா. கோயம்புத்தூர் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே சொல்றேன். இது மாதிரி ஒரு 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 கிறுக்குத்தனமான கல்யாணத்த நான் பார்த்ததே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கிரிக்கெட்ல அவுட் ஆனது அ உண்மையிலேயே அவுட் ஆனாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளே பண்ணுவாங்க தெரியுமா? அந்த சீன மறுபடியும் போட்டு காமிப்பாங்க தெரியுமா? அதே மாரி தான் இது 2 நாளுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு 17 வயசு தான். இந்த மாப்பிள்ளைக்காரன் வந்து வக்கீலாமா. உண்மையிலேயே சொல்றேன். இதெல்லாம் அதாவது லவ் மேரேஜுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் லவ்வே கிடையாது. ஒரு பையன் நல்லவனோ, கெட்டவனோ ஒரு பொண்ணோ, அ நல்ல பொண்ணோ, கெட்ட பொண்ணோ அத தெரிஞ்சுக்கிறதுக்கே 4, 5 வருஷம் ஆகும். அதுக்குள்ள பிள்ளைங்க பிறந்து ஸ்கூலுக்கு போயிடும். இந்த பையன் ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கான். படிச்சானா அது வக்கீல் வேலை செஞ்சுட்டு இருக்கானா, என்ன வருமானமோ இன்னும் தெரியல. ஒரு பொண்ணு லண்டன் போய் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ண, அந்த அது இது பண்ணி கெடுத்து விட்டு, கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்றாங்களே! இவன் எவ்ளோ பெரிய கிரிமினலா இருக்கணும் யோசித்து பாருங்க. அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொத்து இருக்குது. அத வச்சு வாழலான்னு பிளான் பண்றாங்க போல இருக்கு. ஆனா அந்த பொண்ணு எல்லாம் லண்டன் இல்ல. இந்தியாவுல படிச்சாலும் கூட அதெல்லாம் கண்டிப்பா தேறாத கேஸ். இ அதாவது என்னன்னு ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே மதம், ஒரே ஜாதி எதுவா இருந்தாலும் சரி, சீட்டிங் பண்றவங்க, தந்திரம் பண்றவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. நம்ம தான் கவனமா இருக்கணும். இது லவ் இல்லையோ, ஒரு 2 வருஷம், 1 வருஷம், 2 வருஷம் வாழ்ந்துட்டா கூட, அதுக்கப்புறம் ஒரு வேள அவன் நல்லவன் அல்லன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை முழுக்க கஷ்டம் தான். உண்மையிலேயே சொல்றேன், யாரும் கோச்சிக்காதீங்க. இந்த வக்கீல் படிச்ச ஆண்கள், ஒரு சிலர் எப்படின்னா, அ என்னென்னன்னென்ன த த என்ன என்ன சொல்றது இது, திருக்கோசு வேலை எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. பொதுவா வந்து அவங்க கூட சம்மந்தம் பண்றதுக்கு யோசிப்பாங்க. சரி அந்த பொண்ணு உண்மையிலேயே உனக்கு பாசம் இருந்ததுன்னா, அந்த பொண்ணு 18 வயசுங்கிறது ரொம்ப மெச்சூரிட்டியான ஆள்லாம் கிடையாது. எனக்கெல்லாம் 25 வயசுல கூட கல்யாணம் பண்ற அறிவெல்லாம் வரல. 25லயே வரலன்னா பார்த்துக்கோங்க. என்ன பொறுத்தவரை பொண்ணுங்க வந்து ஒரு 24, 25க்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். கொஞ்சமாவது நம்மளுக்கு இது செட் ஆகும் அப்படின்ற ஒரு உணர்வு வரணும். ஒரு 2 பேருக்கு இடையில இங்க பாருங்க உண்மையான அன்பு இருக்கணும். இது மாதிரி மாமனார் வீட்டு சொத்துலயே நம்ம வாழ்ந்துக்கலாம். எப்படியாவது ஒரு ஒரு பொண்ணையோ, இல்ல பையனையோ அதாவது இந்த ஒரு நாட்ட கைப்பற்றுறது மாதிரி போய் கல்யாணம் பண்ணக்கூடாது. அது ரொம்ப அது கல்யாணமே கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு சின்ன பொண்ணு. 2 நாளைக்கு அப்புறம் நான் நினைச்சேன் 21 வயசு திருமண வயதுன்னு. அது இன்னும் முடிவாகல போல இருக்கு இந்தியாவுல. 18 வயசுலலாம் கல்யாணம் பண்ணவே கூடாது. அது எந்த நாடா இருந்தாலும் ஏதோ குறைந்தபட்சம்னு வச்சிருக்காங்க. ஒருவேளை பிரெக்னன்ட் ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு. அப்படியே ஆனாலும் கூட எப்படி அது சொல்லுங்க? 15 வயசு வரைக்குமே ஒரு விடலை பருவமா தான் இருக்கும். அடாலசென்ட் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. 17, 18 அதுக்குள்ள அவங்க பயங்கர புத்திசாலி ஆயிடுவாங்களா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியெல்லாம் வந்து எந்த பொண்ணும் புத்திசாலி ஆவறது கிடையாது. உண்மையிலேயே சொல்றேன். அந்த அம்மா, அப்பா பாவம்ன்றேன். அந்த பொண்ணோட அம்மா, அப்பா பெரிய பாவம். அதாவது நான் லவ் மேரேஜோ, அரேஞ்ச்டு மேரேஜோ நேர்மையா கல்யாணம் பண்ணணும். 2 பேருக்கு புடிச்சிருக்கணும். 2 குடும்பத்தோட அம்மா, அப்பாவும் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும். 2 அந்த பொண்ணு பையனுக்கு பிடிக்கணும். பொண்ணோட அம்மா, அப்பா, பையனோட அம்மா, அப்பாவுக்கு பிடிக்கணும். இப்ப இப்ப என்ன இவ்ளோ வேகமா கல்யாணம் பண்ணி நீங்க என்ன சாதிக்க போறீங்க? ஆனா உண்மையிலேயே சொல்றேன் கேளுங்க. இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஒரு குடும்பத்தில வந்து ஒரு மருமக சரியில்லன்னு வச்சுக்கோங்க. அந்த குடும்பமே அவ்வளோதான். அது அடுத்து கொஞ்ச நாள்ல பாருங்க. சொத்து கேட்கறது, சொத்து பிரிக்கிறது. அந்த அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட சொந்த புத்தியில இருக்கவே முடியாது. பொதுவா பெண்கள் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சொந்த புத்தியில இருக்கவே முடியாது. நம்ம கஷ்டப்படுறோம் போய் அப்பா வீட்ல போய் வாங்கிட்டு வாங்குறது. இல்ல இந்த பொண்ணோட படிப்பையே கெடுத்து விட்டு அரைகுறையா கூட்டிட்டு போறாங்கன்னா, இந்த பொண்ணு ஒரு டிபெண்டன்ட்டாவே தான் வாழ்க்கை முழுக்க இருக்கணும். அது பாவம் இல்லையா? அவங்க அம்மா, அப்பா எவ்ளோ கஷ்டப்பட்டு இப்ப நம்மலாம் லண்டன் போ முடியுமா? என்ன மாதிரி கிராமத்து விவசாய குடும்பத்த சேர்ந்தவங்க, அந்த பொண்ண படிக்க வச்சிருக்காங்கல்ல. வெளிநாட்டுக்கு போனா அப்படிங்க பாருங்க எவ்வளோ தொல்லன்னு. ஒரே மதமா இருக்கலாம், ஒரே ஜாதியா இருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. பண வித்தியாசம் அ அ பண வித்தியாசம்ன்றது வந்து பணக்கார பொண்ணுக்கு சொல்லி தானே அவ்வளோ தீவிரம் பின்னாடியே போறாங்க. எங்கேயாவது ஒரு குடிசை வீட்ல இருக்கிற பொண்ணு, 1 பவுன் கூட இல்லாத பொண்ண இவன்லாம் கல்யாணம் பண்ணுவானா? என்ன வருமானம் இருக்கு இந்த பையனுக்கு? இதெல்லாம் வந்து பெரிய தலைவலி. இங்க பாருங்க, அந்த அந்த பொண்ணு இருக்கு அதோட சைஸ பாருங்க. அதுக்கெல்லாம் ஒரு 6 மாசம் அ மெயின்டனன்ஸ் பண்ண முடியுமா?